அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபாகரோடைய டிராக்டருடைய ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம இதை ரிவ்யூன்னு சொல்ல வேணா, ஆஸ் எ கஸ்டமர் பாயிண்ட்டை நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும், இதை பற்றி டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ், நிறைய கிரியேட்டர்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த டிராக்டர் வந்து நாங்கள் 2018 மாடலில் வாங்கினோம். 50 HP கேட்டகரியில் வரும். ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ரொம்ப ரஃப் யூசேஜ் பண்ணாலும், ரொட்டேவேட்டராக இருக்கட்டும் இல்லை வரிக்கலப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், 1 மணி நேரத்துக்கு ரஃப் யூசேஜுக்கு அதிகபட்சம் 3.25 இல்லை 4 லிட்டர், அதுக்கு மேலே அது கன்சியூம் பண்ணதே கிடையாது. நம்ம இஷ்யூஸ்ன்றதை விட நாளாக கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் மாரி சில விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும். நான் டிராக்டர் வாங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் மோட்டார் இஷ்யூன்னு சொல்லலாம். செல்ஃப் மோட்டார் வந்து பிக்கப் வந்து அவ்வளோ வேகமாக எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணும்போது காயில் போயிட்டே இருந்துச்சு. வாங்கி ஒரு 3 இல்லை 4 வருஷத்தில் வந்து நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணோம். லோக்கல் மெக்கானிக்கலே வச்சு ஒரு 4000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அடுத்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக வண்டி வாங்கி இது 7-8 வருஷம் கிட்ட ஆகும்போது கண்டிப்பாக பேட்டரி இஷ்யூ வரும். கம்பெனிலேருந்து ஆமரான் பேட்டரி வரும். நாங்கள் இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட் பேட்டரி வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸைட் நல்லாவே இருக்குது லைஃபு. இன்னொரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் பைப் இருக்குல்ல, இந்த பைப்பை நாங்கள் இப்போ கட் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் கம்பெனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைப்போடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது மேலே வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு இன்னும் எவ்வளோ ஹைட் ஏறும், அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். நீங்கள் சாதா ரோட்டில் போகும்போது சின்ன கிளை கீழே இருக்குன்னா கூட அந்த கிளையில் போடும்போது அந்த பைப் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அட்ஜஸ்டர் இருக்குல்ல, பின்னாடி 2 இருக்குல்ல, இதில் இந்த டெப்த் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, இது வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரொட்டேவேட்டர் போடும்போது 7 இல்லை 8 வச்சுட்டு இதில் தான் நம்ம ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம்னாச்சு இது வந்து ஒரு 4-5 டைம்னாச்சு மூவ் பண்ணணும். இது அப்படியே இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இது வந்து அது உள்ளே இருக்கிறது துருப்பிடிச்சி போனதுனால என்னென்னா மேலே இருக்கிற லிவர் இழுக்கும்போது 2மே சேர்ந்தே வருது. அதுக்கப்புறம் அது ஃபுல் செட்டாகவே மாற்றினாங்க. அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த பேனல் இருக்குல்லங்க, இந்த பேனலுக்குள்ளே ஃபுல்லாக ஒயரிங் கிட்டெல்லாம் இருக்குது. இந்த எல்லாத்துக்குமான ஒயரிங் கிட் எல்லாமே இந்த பேனலுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது கீழே தான் டீசல் டேங்க்குமே இருக்குது. இந்த எலி எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா உள்ளே போய் ஒயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுச்சு. இந்த ஒயரை வந்து நம்மளே கூட ஜாயின் பண்ணலாம். இங்கே என்ன இஷ்யூனா, இந்த பேனலை கட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த பேனலை கட்டணும்னா இந்த சைட் டோர் 2த்தையும் கட்டிட்டு, இந்த டாப் பேனலை கட்டிட்டு, இங்கே இருக்குது இல்லை இந்த 4 ஸ்க்ரூ கட்டிட்டு, இந்த பாக்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டைரிங்கை கட்டணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டினா தான் இந்த டாப் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இங்கே இருக்கிற எலக்ட்ரிஷியன் வந்து நான் பண்ணி தரேன் சார், ஆனால் எங்களுக்கு இதை கட்டுறதுக்கு எங்களால் முடியாது, நீங்கள் கட்டி கொடுங்க, இல்லை யாரும் மெக்கானிக்கல் வர வச்சு கட்டி கொடுங்க. நம்ம கம்பெனியில் இருக்கிற மெக்கானிக்கல் வர வச்சா எனக்கு இந்த ஒயரிங்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, இந்த டியூட்ஸ் ஃபாகரில் மெக்கானிக்கலுக்கு வந்து எல்லா நாலேஜுமே இருக்கணும். அவங்க வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்ய மாட்டாங்க. இன்னொன்று ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அதே போல் இங்கே இருக்கிற லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து இந்த வண்டியில் கை வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. நீங்கள் சுராஜ் எடுத்துக்கலாம், இல்லை மகேந்திரா எடுத்துக்கலாம், இல்லை ஜான் டீர்லாம் எல்லா மெக்கானிக் கை வைப்பாங்க. ஏன்னா அது டெக்னாலஜிக்குள்ளே கொஞ்சம் மாறி இருக்கே தவிர லோக்கல் மெக்கானிக்ஸை கை வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. இந்த இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இந்த லிவர் இருக்குல்லங்க, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரொட்டேவேட்டரு இல்லை வரிக்கலப்பெல்லாம் தூக்கும். இதுவே கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே பைப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிப்பர் தூக்கும். இந்த தூக்கும் போது இப்போ சாதாரணமே என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ஆயில் வந்து நிறையவே லீக் ஆகுதுங்க. நான் இப்போ எம்சில் போட்டுறதுனால ஓரளவுக்கு இருக்குது. ஆயில் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்கும்போது இது செட்டாகவே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்குல்ல, இது செட்டாக மாற்றணும். இதுவே 3000க்கு மேலே சொல்லியிருக்காங்க. இருக்கும்போது மாற்றலான்ட்டு இருக்கேன். கீர் பாக்ஸ் ஆயிலேருந்து ஆயில் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பிடிஓவில் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் வந்து ஏற்படும் பிடிஓவில். ஸோ ஆஸ் எ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓன் யூசேஜ் தான் பண்ணியிருக்கோம். ரஃப் யூசேஜ் வந்து பண்ணலை. ஓன் யூசேஜ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்கோம். டிராக்டர் வந்து நான் வந்து சொன்னேன், நீங்கள் ரஃப் யூசேஜ் பண்ணால் கூட டீசல் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ராப்பரான இன்ஜின் ஆயில் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அந்த ஆயில் ஃபில்டர் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணவே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. இதில் வந்து டீசல் ஃபில்டர், இதில் வந்து வாட்டரோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கீழே இருக்கும். நீங்கள் இது கட்டும் போது லேசாக தண்ணி இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். உங்களுக்கு வந்து டீசல் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் டீசல் போட்டிருக்கீங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கான பம்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பம்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்து இந்த ஓஸில் வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இப்போ வர மாடலில் இப்போ அட்வான்டேஜாகவே கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது.